அப்பா வந்து கேனனூர் பக்கத்தில் செருவயசுன்னு சொல்கிற ஊரில் தான் பிறந்தாருங்க. பட் அவருக்கு என்னமோ படிப்பில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மிட் நைட்லலாம் ட்ராமா நடந்துகிட்ருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த கண்ணு நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வந்து கண்ணு மாதிரி வரைஞ்சார். அவர் கண்ணு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அவர் தூங்கிட்டு இருப்பார். அவருக்கு வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அவருக்கு வந்து ஹார்மோனியத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிரியம் அவருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோனியம் பெட்டி அவர் ஃபஸ்ட்டு சம்பளத்தில் எனக்கு கூட வாங்கியிருக்கிறார். அது இப்போவும் இருக்குங்க. அப்பா வந்து அம்மாவை கூப்பிட்றது ஹனி, லவி, அப்புறம் ஒரு விசில், ஒரு பர்டிகுலர் விசில் கோடு இருக்கும். இப்படி தான் எப்பவும் கூப்பிடுவார். அவரோட லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசிப்ளின் லைஃபு. ஸோ ஜாஸ்தி எங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை. பட் எங்களுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது, ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரி இருந்த ஒரு ஷூட்டிங் எபிசோடு எடுத்தால் தேனிலவு படம். 365 நாளும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பொரியல் ஒன்று இருக்குங்க. அது எப்பவும் ஒரு மஸ்ட். சர்வேராக இருந்தார் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். பட் அதில் வந்து வருத்தம் ஒன்று இருந்து, ஏன்னா இவங்க ஃபேமிலி நல்லா இருந்த ஃபேமிலியாக என்ன ஒரு ரிலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்விண்டில் எல்லாம் பண்ணி கொஞ்சம் இதானது ஒரு வருத்தம்லாம் சொல்லுவார். இப்போ நான் வந்து சபரிமலைக்கு என் அப்பாவோட குரூப்புக்கு நான் தான் குருசாமி. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அப்பா இருந்தாரோ அதே லைனில் தான் நானும் போகிறேன். திகம்பர சாமியார்னு சொல்லி 1957 வந்து அதில் வந்து 58 57 அதில் வந்து இவர் 11 ரோல்ஸ் பண்ணார். அதை பற்றி எப்பவும் பேசுவார். நாங்கள் எம்ஜிஆருக்கு பேர் வச்சதே பொல்லாத மாமான்னு சொல்லி. அவர் நாங்கள் கூப்பிட்றது வந்து பொல்லாத மாமான்னு. ஸோ ஏன்னா அவர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி நிறையா அந்த சிவாஜி கணேசன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்கோட மோர் ஆஃப் கேரக்டர் ரோல்ஸ் அதில் இருந்ததுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவரை வந்து முதல்ல தட்டி கிட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒரு டயலாகும் சொல்லுவாங்க அவங்க. வந்து வாதியார் வந்து நீங்கள் இந்த மாதிரி அடித்தது ரொம்ப தப்பு, இப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு. அது ரொம்ப நேச்சுரலாக வரும் அவங்ககிட்ட இருந்து. ட்ரிங்கிங் ஹேபிட்டோ ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லை. ஸோ நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும்போது, என்னையா நீ மெட்ராஸ்லேருந்து வர, நீ தண்ணி போடுறது இல்லையா, தம் அடிக்கிறது இல்லையா, அப்புறம் அடுத்த டயலாக் சொல்லுவாங்க, ஒரு நடிகரோட பையன் நீ நடிக்கிறது இல்லையான்னு. ஸோ இது வந்து நாங்களாக வந்து அவரை பார்த்துக்கிட்டு காப்பி அடித்தது தான். ஈவன் பால் கூட குடிக்க மாட்டார். ஏன்னா அது மாடோட பிளட்ல வந்து அப்படி அந்த மாதிரி நினச்சவர். பட் டோட்டலாக வெஜிடேரியனுங்க. எந்த விதமான ஸ்பைசஸ் யூஸ் பண்ண மாட்டார். உலகம் சுத்தும் வாலிபன் அந்த படம் வந்து படம் எடுத்து முடிச்சாச்சு. எம்ஜிஆர் வந்து அப்பா வந்து இன்வைட் பண்ணி ரஷ்யை பார்க்க சொன்னார். நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு, போய் சொல்லாதுன்னு சொன்னார். இந்த படத்தில் வந்து ஒரு சம்திங் இஸ் வாண்டிங், என்னமோ பத்தலை அப்படின்னு. என்ன பத்தலைன்னு, நம்ம ஃபைட்டு பத்தலைன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம காட்ஃபாதர் ஷோல பார்க்க போற அப்பாவுடைய பர்சனாலிட்டி பத்தி சொல்லணும்னா, ஹீஸ் அ வில்லன் ஆன் ஸ்கிரீன் பட் அ ஹீரோ ஆஃப் ஸ்கிரீன் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா காமெடியனா, ஆக்டரா அண்ட் முக்கியமா வில்லனா நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஸ்பெஷலா ஒரு எக்ஸ்ட்ரா ஹைலைட்டா சொல்லணும்னா 7 generation of actors ஓட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ், ஹீஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். அண்ட் எஸ், இட் இஸ் none other than RMN நம்பியார் சார். அண்ட் இன்னைக்கு நம்ம அவருடைய சன் மோகன் நம்பியார் சார், who's the owner of சுகுணா மோட்டர்ஸ் ஓட தான் உட்காந்துருக்கோம். அண்ட் இட்ஸ் a great privilege to be here sir. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் என் வீட்டில் வந்துட்டு நம்பியார் சாருடைய சன்னோட தான் இன்டர்வியூ அப்படின்னு சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சார் வந்து சூப்பரான ஒரு வில்லன், சூப்பராக நடிப்பார், பட் அப்படியே ஆப்போசிட் ரியல் லைஃப்பில் அவ்வளோ நல்லவர், அவ்வளோ தங்கமானவர் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது கண்டிப்பான ஒரு பெரிய பிளெஸிங் தான். ஸோ உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொன்னதும் மைண்டில் வரக்கூடிய ஒரு முதல் விஷயம்னா அது என்ன சார்? இல்லை, அவர் ஒரு அப்பான்னு எடுத்தால் ஒரு ஆல்ரவுண்டருங்க. இன்னும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து எங்களை வளர்த்துனவே விதத்தில் மோர் ஆஸ் எங்கள் கூட இருந்து எங்ககிட்ட ஆஸ் அ ஃப்ரெண்டு மாதிரி, பெருசாக வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லாமல், அண்டு எல்லாமே எங்களுக்கு வந்து கற்றுக்கணும், லைஃப்பில் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் எடுத்தார். பீட் இன் ஸ்விம்மிங்கோ, எக்ஸசைஸ், அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ் எம்பாடி அந்தளவுக்கு இல்லைனாலும் கூட, பட் எக்ஸசைஸ் அதெல்லாம் எல்லாத்துலேயுமே வந்து லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் லைஃப்பில். அண்ட் வேல்யூஸ் இன் லைஃப் ஆல்சோ. அது நிறையா எங்களுக்கு வந்து எங்கள் இதில் இது பண்ணியிருக்காரு. இந்த கோயிலுக்கு போகிறது, சபரிமலைக்கு போகிறது அதெல்லாம். ஸோ அதனால தான் இன்றைக்கும் நாங்கள் வந்து அந்த இதை நாங்கள் கீப்பப் பண்ணிகிட்ருக்குறோம். சபரிமலைக்கு இப்போது வந்து அப்பாவோட குரூப்பில் அந்த குரூப் அதே மாதிரி போயிட்டுருக்கு. நான் தான் இப்போ அந்த குரூப்போட குருசாமி இப்போ எவ்ரி இயர் போயிட்டுருக்குறோம். That's really nice sir. ஸோ அப்பாவோட ஹிஸ்ட்ரி சொல்ல முடியுமா? அப்பா எங்கே பிறந்தாரு, அவர் எப்படி வளர்ந்தாரு, இந்த அவருடைய சிச்சுவேஷன் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பாரு கரெக்டாக? அதை சொல்ல முடியுமா சார்? அப்பா வந்து கேனனூர் பக்கத்தில் செருவயசுன்னு சொல்கிற ஊரில் தான் பிறந்தாருங்க. பெரிய ஃபேமிலி. அதில் வந்து சில பிரச்சனைகள்னால
குடும்ப கஷ்டங்கள்னால அவர் வந்து அவங்க அக்கா வந்து அவங்க ஊட்டியில் இருந்தாங்க. ஸோ அங்கே போய் அவங்க கூட இருந்து அங்கே படித்தார். பட் அவருக்கு என்னமோ படிப்பில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது இல்லாமல் இப்போ அவர் அங்கே இருக்கும்போது இந்த நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவங்களோட ட்ராமா ட்ரூப் வந்து அங்கே வந்திருந்தது. ஸோ அவங்களோட இந்த பயிற்சிகள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கிறாரு. முதல்ல இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே சொல்லிவிட்டு சேர வச்சாங்க. அப்படி தான் அவர் இதில் சேர்ந்தார். பட்டு ரொம்ப இதாக வந்து அவர் வந்து அதில் வந்து நிறையா கற்றுக்கிட்டார் லைஃப்பில். அண்ட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் லைஃப் தட் ஹி ஹேட். அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 13 வயசில் இருக்கும் போதே ராஜமாணிக்கம் சாருடைய ட்ரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கே தான் டிசிப்ளினையும் வந்துட்டு முக்கியமாக கற்றுக்கிட்டதா சொன்னாங்க. ஸோ அப்பா நிறைய விஷயங்களில் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அதில் டாப் 3 விஷயங்களில் அப்பா பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்னா உங்களுக்கு அதில் மைண்டில் வர விஷயங்கள்லாம் என்ன? இல்லை, அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா எடுத்திங்கன்னா அது வந்து அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு காமெடியான இருக்குது என்னென்னா, இவர் தான் வந்து ப்ராபப்ளி ஃபஸ்ட் டைம் வந்து இன்வென்ட் பண்ணார். அதாவது இவங்க வந்து ஃபுல் டைம் இங்கே வந்து கண்ணு திறந்து வச்சிட்ருக்கணும். ஸோ மிட் நைட்லலாம் ட்ராமா நடந்துகிட்ருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணார்னா, இந்த கண்ணு நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே வந்து கண்ணு மாதிரி வரைஞ்சார். ஸோ அப்போ என்னன்னா, அவர் கண்ணு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக அவர் தூங்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி நிறைய அது பண்ணியிருக்காருங்க. அப்போ அந்த டேஸ் வந்து இந்த நாடகம்லாம் வந்து கண்டினியூஸாக நடக்கும். அப்புறம் ஒரே ஆக்டர் வந்து ஒரே ஆர்டிஸ்ட் வந்து பல ரோல்ஸ் ப்ளே பண்ணோம். ஒன்று திடீர்னு போய் பொம்பளையாக வரணும், திடீர்னு போய் ஆம்பளையாக வரணும், காமெடியனாக வரணும், மியூசிஷியனாக வரணும், அந்த மாதிரி நிறையா அது மாதிரி நடந்தது. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ட்ரைனிங் தான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி அவங்களுக்கு பேசிக் இதில் சொல்லி கொடுத்ததில்ல. ஸோ நிறையா அது மாதிரி ப்ளஸ் அது இல்லாமல் லைஃப்பில் அவருக்கு வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அவருக்கு வந்து ஹார்மோனியத்தில் வந்து ரொம்ப பிரியம் அவருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹார்மோனியம் பெட்டி அவர் ஃபஸ்ட்டு சம்பளத்தில் எனக்கு கூட வாங்கியிருக்கிறார். அது இப்போவும் இருக்குங்க. பட் இவர் வாசிட்டு இருக்கும்போது அவர் நவாபே வந்து ராஜமாணிக்கம் பிள்ளை சொன்னாராம், இதுக்கப்புறம் நான் வந்து யாரோ ஒருத்தர் அந்த ஷோக்கு யாரோ வரல. ஸோ இவர் அதுக்காக இது பண்ணாருங்க. அவருக்கு பதிலாக வாசிச்சது அப்புறம் ஷோ முடிச்சுட்டு அவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் லைஃப்பில் வந்து இதுதான் லெட்டர் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். உனக்கு இதோட பெரிய டேலண்ட் இருக்குது. இல்லைனா நீ வந்து லைஃப் லாங் வந்து நீ ஹார்மோனியம் தான் இப்போ வாசிச்சுட்ருப்ப. யூ வில் ரிமைன் அ மியூசிஷியன் பட் யூ ஹேவ் மோர் டேலண்ட்டு அப்படின்னு சொன்னார். நைஸ். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆமாம். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது இப்போ பல கதைகள் இருக்குது. பட் அதில் வந்து ட்ராமா ட்ரூப்பில் வந்து முதல்ல சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட்டு இவர் வந்து ஃபுல் சூட்டு. அந்த காலத்தில் ஒரு ஹோல்டால் தான் பெரிய இதில் இப்போ பேக்கிங்கெல்லாம் சூட்கேஸ் அப்புறம் தான் வந்து இந்த ஹோல்டால் தான் எல்லாமே இருக்கும். ஹோல்டாலும் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோட முதல்ல வந்து ஒரு ட்ராமா கம்பெனியில் போய் சேர்ந்த ஒரு ப்ராபப்ளி தி ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அப்பாவை இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்து அவருடைய வேல்யூ சிஸ்டம்காகவும் சரி ஆக்டிங்காகவும் சரி இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அப்பா யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க? அவங்களுடைய குரு பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, அப்பா வந்து பெரிய ஆக்டர்ஸ்ன்னு அவரோட மைண்டில் அவருக்கு பிடிச்ச பெரிய ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்பவும் அட்மையர் பண்ணுவாங்க வந்து எம்ஆர் ராதா. எம்ஆர் ராதா பற்றி அவர் ரொம்ப பெருமையாக பேசுவாருங்க. அவர் மாதிரி ஒரு ஆக்டர் இல்லை, வெர்சடைல் ஆக்டர் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அப்பா சொல்லுவார். அப்பாவுடைய குரு பற்றி பேசியிருக்காரா அப்பா? குரு நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட பல காரியங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவர் நவாப் கூட தான் வந்து முதல்ல சபரிமலைக்கும் போனார். அவங்க ஆலப்பியில் ஒரு ட்ராமா முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே ட்ராமா முடிச்சுட்டு அப்புறம் சபரிமலைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து 1932 அதுலேயோ அன்னைக்கு போனாங்க அங்கே. அப்புறம் அங்கேருந்து அப்பாவுக்கும் வந்து அந்த சபரிமலை மேலே இருந்த அந்த ஒரு இது இப்போ என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸ் வந்து அங்கேருந்து தான் டெவலப் ஆச்சு. நைஸ் சார். ஸோ அப்பா உங்களை சின்ன வயசில் இருக்கும்போது ஷூட்டிங் கூட்டு போயிருக்கிறாரா? உங்களையும் சரி உங்களுடைய சிப்ளிங்ஸையும் சரி? நாங்கள் போவோம், ஷூட்டிங்கு போவோம், அவுட்டோர் ஷூட்டிங் எங்கேயா போனாலும் போவோம். பட் ஜாஸ்தி எங்களை வந்து எப்படின்னா அவரோட லைஃப் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசிப்ளின் லைஃபு. ஸோ ஜாஸ்தி எங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லை. பட் எங்களுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது, ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரி இருந்த ஒரு ஷூட்டிங் எபிசோடு எடுத்தால் தேனிலவு படம்.
1961 வந்து இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு ஒரு மாதத்துக்கு நாங்கள் எல்லாருமே காஷ்மீருக்கு போனோம். அப்போ அந்த வீட்டில் ஒரு டைரக்டர் ஸ்ரீதர் தான் அந்த ப்ரொடியூசர் சித்ராலே. அந்த ஒரு பர்டிகுலர் வீடு, ஒரு பெரிய வீடை எடுத்திருந்தாங்க ரெண்டலுக்கு. அது மெயின் ஹவுஸில் வந்து ஒரு போர்ஷன் வந்து எங்கள் ஃபேமிலி, இன்னொரு போர்ஷன் ஜெமினி கணேஷ் ஃபேமிலி, இன்னொரு போர்ஷன் வஜந்தி மாலா ஃபேமிலி, இன்னொன்றில் வந்து ஒரு ஸ்ரீதர் அண்டு அவர் இருந்தாருங்க. அது பல ரொம்ப மெமரபிள் ட்ரிப். அந்த ட்ரிப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அவங்க எல்லாரும் கூட இருந்து அண்ட் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்த ஒரு ட்ரிப்புங்க அது. ஓ, வெரி நைஸ் சார். அண்ட் அப்பா வந்துட்டு அம்மா சமைச்சதை தவிர்த்து வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாம். ஓ, ரொம்ப அப்பா வந்து எங்கேயுமே அந்த மாதிரி சாப்பிட மாட்டாருங்க. ஓகே. அது இல்லாமல் வந்து அம்மா வந்து அது 365 நாளும் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பொரியல் ஒன்று இருக்குங்க. அது எப்பவும் ஒரு மஸ்ட் மத்தியானத்துக்கு. அது கூட ரைஸு, கிரேவி, ரசம் இதெல்லாம் இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு டெஃபினட்டாக இருக்கணும். அப்புறம் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அவர் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு உருண்டை பண்ணி அங்கே வச்சுருவார். அது அம்மாக்காக ஒரு உருண்டை கொடுத்து தான் அப்புறம் இவர் சாப்பிடுவார். அதுதான் வந்து அவர் பாக்யராஜ் சார் கூட ஒரு படத்தில் காமிச்சிருக்காரு. அது இதை பேஸ் பண்ணி அவர் இந்த ஷூட்டிங்கில் பார்த்துட்டு இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு அது வந்து அவர் படத்தில் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? அப்போவே கியூட் கப்புள்ஸாக இருந்திருக்காங்க. ஆமாம். அவங்க அப்பா வந்து அம்மாவை கூப்பிடுறது ஹனி, ரவி, அப்புறம் ஒரு விசில், ஒரு பர்டிகுலர் விசில் கோடு இருக்கும். இப்படி தான் எப்பவும் கூப்பிடுவார். ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சம்பளம் வந்துட்டு பாய்ஸ் கம்பெனியில் 3 ரூபாய், அதுலேயும் 2 ரூபாய் அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு 1 ரூபாய் தான் அவங்களுக்கே வச்சுக்கிட்டாங்க. அவங்கள வளர்த்ததும் அம்மா தான். ஸோ அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள அந்த உறவை பற்றி, அந்த பாண்ட் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக, சின்ன வயசுலேருந்து. அதை ஷேர் பண்ண முடியுமா? அவங்க அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே போயிட்டனால அம்மா தான் அவருக்கு மெயினாக இருந்தாங்க. அண்டு ரொம்ப நாள் அவங்க ரொம்ப ஃபாண்டாக இருந்தாங்க 2 பேரும் ஈச்சது. அதுக்கப்புறம் தான் இவர் ஊட்டிக்கு வந்துட்டு அப்புறம் அப்படியே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா 8 வயசில் இருக்கும்போது அவங்களுடைய அப்பாவை இழந்துட்டாங்க, கரெக்டாக? அப்போ அதை பற்றி எனக்காவது ஃபீல் பண்ணி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? அப்படி பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பட் அந்த டைமில் வந்து அவர் ஒரு சர்வேயராக இருந்தார் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். பட் அதில் வந்து வருத்தம் ஒன்று இருந்து, ஏன்னா இவங்க ஃபேமிலி நல்லா இருந்த ஃபேமிலியாக என்ன ஒரு ரிலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்விண்டில் எல்லாம் பண்ணி கொஞ்சம் இதானது ஒரு வருத்தம்லாம் சொல்லுவார். பட் ஒரு நல்ல ஒரு லைஃப் இருந்தது ஒரு டைமில் அவங்களுக்கு. ஸோ அப்பாவும் நீங்களும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி தான் நடந்துப்பீங்க அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அது என்னன்னு சொல்கிறது. இப்போ நான் வந்து சபரிமலைக்கு என் அப்பாவோட குரூப்புக்கு நான் தான் குருசாமி. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு அப்பா இருந்தாரோ அதே லைனில் தான் நானும் போகிறேன். அதுலேயும் வந்து எங்கள் கூட வர்ற சாமிகள் வருஷமாக ஒரு 80-90 பேர் நாங்கள் போகிறோம். அவங்க என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்பா மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு கிரெடிட் வேண்டியது இல்லை. எனக்கு அந்த ஃபீலிங். ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரீம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டரா அண்ட் தென் காமெடியனா பக்த ராமதாஸ்ங்கிற பிளேயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வில்லனா சொல்லவே வேணாம், நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எதை அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார்? அவங்களாம் அந்த ஜென்ரேஷன் வந்து எவ்ரி மூவி வாஸ் அ செப்பரேட் செலிப்ரேஷன் தான். நைஸ். அது இவருக்கு வந்து அந்த திகம்பர சாமியார்னு சொல்லி 1957 வந்தது. அதில் வந்து 58 57 அதில் வந்து இவர் 11 ரோல்ஸ் பண்ணார். அதை பற்றி எப்பவும் பேசுவார். பட் ரொம்ப இன்வால்மெண்ட்டுங்க அங்கே எல்லாருமே, நல்ல இன்வால்மெண்ட். இந்த பழைய புது ஆக்டர்ஸ் பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இவங்க வந்து அந்த மாதிரி வந்தாங்க, அவங்க லைஃப் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்தளவுக்கு இவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காலத்தில் டயலாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு 200 பேஜ் அளவுக்கு ஃபுல் ஸ்கேப் ஷீட்டில் டயலாக்ஸை முதல்ல எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு அங்கே போய் டயலாக்ஸை டெலிவரி பண்ணணும். அஃப்கோர்ஸ் ப்ராம்ப்டிங் ஆளுங்க இருந்தாலும் அந்த மாதிரி அவங்களோட டயலாக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ லேட்டர் ஆன் அப்புறம் நீங்கள் புது ஜென்ரேஷன் வந்துட்டு அப்புறம் டயலாக்ஸ் பற்றி பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்லுவார், இதெல்லாம் என்ன டயலாகான்னு கேட்பாங்க. பட் அந்த ஜென்ரேஷன் அப்படி இருந்தது. அதனால் அதை கம்பேர் பண்ண முடியாது. பட் இட் வாஸ் அந்த மாதிரி அவங்க லைஃப் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ரொம்ப ஹார்ட் வேல தே கேம் அப். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் ரொம்ப அடிப்படையாக அவங்களுக்கு வந்து நல்லா ட்ரில்டுன்னு இருந்தது. ஸோ அதனால் அது அவங்களுக்கு இட் ஸ்டுட் தம் இன் டைம், அந்த மாதிரி தான் நம்ம சொல்லலாம்.
ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி திகம்பர சாமியார் படத்துலலாம் 11 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஒரே ஃபிலிமில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த காலத்தில் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. ஹி வாஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புள் டு டூ சச் அ கிரேட் திங். ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ண ஒருத்தர் இங்கே வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதையோ இல்லைனா வந்துட்டு வீட்டில் அந்த கேரக்டர் மாதிரி நடிச்சு காட்டியிருக்கிறாரு அப்பா, அவர் அந்த கேரக்டராகவே எனக்காவது வந்துட்டு டக்குன்னு உங்ககிட்ட வந்துட்டு வாழ்ந்து காட்டியிருக்காரு, டக்குன்னு ஒரு மொமெண்ட்க்கு பார்க்கும்போது இந்த கேரக்டர் மாதிரி அப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கிறாரு அந்த மாதிரி? இல்லை, அந்த மாதிரி பயம் காட்டியிருக்கிறாரு. இந்த நெஞ்சம் மறப்பதில்லையோட மேக்கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃபோட்டோ கூட அந்த மேக்கப்பை வந்து அவர் ராமன் சொல்லி நம்ம அப்பாவோட மேக்கப் மேன், அவர் எங்களோட ஃபேமிலியோட மெம்பர் தான். அந்த மேக்கப் போடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும், 2 hours ஆகுங்க. அதை போட்டுட்டு எங்களை பயமுறுத்திருக்கிறார், அந்த மாதிரிலாம் பண்ணுவார். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோன்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது. பட் அந்த காலத்தில் வந்துட்டு அப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு டைம். ஸோ இஃப் யூ கேன் கோ பேக் இன் டைம் அண்ட் அப்பாவோட இந்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரியை எனக்கு கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? சைல்ட்ஹுட் மெமரி என்னென்னா, அவர் எல்லாமே லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து ஆண்டவன் மேலே பாரம் போட்டுருவார். அது முக்கியமாக சொல்லணும்னா, ஒரு வாட்டி இவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு செட்டிநாடுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு காரில் வந்து கேரியரில் வந்து அம்மாவோட எல்லா சில்க் சாரீஸு, டைமண்ட் செட் எல்லாமே இருந்தது. அது வந்து போகிற வழியில் வந்து தெரியாமல் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துச்சு. ஸோ இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்கும்போது இந்த அப்பா ரியலைஸ் பண்ணார் அந்த கேரியர் காணோன்னு சொல்லி. அது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, அவரோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப். ஸோ உடனே வந்து அம்மாக்கிட்ட ஜென்ரலாக சொன்னார் இந்த மாதிரி கேரியர் காணும்னு சொல்லி. உடனே அம்மாவுக்கு ஒரு ஷாக்கு, சரி அனுப்பு போகலாம் அம்மா அப்போ உடனே அப்பா வந்து அந்த பழைய பாட்டு கொடுத்தவனை எடுத்து விட்டாண்டிமான்னு அந்த பாட்டை பாட ஆரம்பித்தார். அம்மா சொல்லுவாங்க, அன்றைக்கி தான் எனக்கு ப்ளட் ப்ரெஷர் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க. பட் அப்போ என்ன சொன்னாருன்னா, சரி இப்போ ஆனது ஆயாச்சு, இப்போ ஆக வேண்டியது டிஃபன், ஃபர்ஸ்ட் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் நடக்க வேண்டியது அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவரோட லைஃப்பில் வந்து அந்தளவுக்கு அவரோட அப்ரோச் வாஸ் லைக் தட். ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட. வெரி நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு எனக்கு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. ஸோ அப்பா நிறைய ரோல்ஸ் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஒரு பஞ்ச் சீனு கூட இருக்கும் எம்ஜிஆர் சாரோட. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே அடிபட்டுருச்சுன்னு. ஸோ நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம அப்பா ஹர்ட் ஆகிறாரே, ஐயோ நம்ம அப்பா வந்துட்டு ஹர்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி தேட்டரில் பார்த்து அழுதுருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்ஸ் இருக்கு? அந்த மாதிரி இல்லைங்க. பட் அவர் எம்ஜிஆரை வந்து நாங்கள் எம்ஜிஆருக்கு பேர் வச்சதே பொல்லாத மாமான்னு சொல்லி. அவர் நாங்கள் கூப்பிட்றது வந்து பொல்லாத மாமான்னு. ஸோ ஏன்னா அவர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே, அதே மாதிரி தான் வந்து சிவாஜி கணேசனோ, ஜெமினி கணேஷ், நாகேஷ், முத்துராம் எல்லாருமே க்ளோஸு. பட் இவர் வந்து ஆஸ் மோர் இவங்க கல்யாணத்தில் டைமில் இருந்தே அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஸோ எப்போவும் ரொம்ப கண்டிப்பார். ஸோ அவரை அதனால் அவருக்கு எங்கள் அண்ணன் வச்ச பேர் வந்து பொல்லாத மாமான்னு சொல்லியிருக்கேன். வெரி நைஸ் சார். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சாரும் அண்ட் இவங்களுடைய ஹீரோ வில்லன் டியூவோ வந்துட்டு அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பி வாசு சாரே சொல்லியிருப்பாங்க, அவங்களும் சரி சிவாஜி கணேசன் சாரும் சரி, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஒரு வில்லன் காஸ்ட் பண்ணணும்னா அது நம்ம நம்பியார் சாராக தான் இருக்க முடியும். பிகாஸ் டேரக்டர்ஸ் யாராலையுமே அதை தவிர்த்து ஒரு செகண்ட் சாய்ஸ் கூட யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு ரோல் ப்ளே பண்ணி அசத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் அப்பா இன்டு சினிமா இதை பற்றி நான் வந்துட்டு கேட்க போகிறேன். ஸோ அப்பா நிறைய மூவிஸில் நடிச்சிருக்காங்க. நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மர்ம யோகி, த ஜங்கிள்ங்கிற ஹாலிவுட் ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது? அதுக்கு ஸ்டாண்ட் அவுட் நீங்கள் எடுத்திங்கன்னா நெஞ்சம் மறப்பதில்லை. அதனால் ஒரு அப்புறம் எங்கள் வீட்டு பிள்ளை, அப்புறம் நிறைய சிவாஜி, அவர் சிவாஜி கணேசன் கூட ஆக்ட் பண்ணுற நிறைய படத்தில் வந்து அவரோட கேரக்டர் நல்ல கேரக்டர்ஸ் இருந்ததுங்க. சுருட்டு சுந்தரம் பிள்ளை சொல்லி ஒரு படத்தில், அந்த மாதிரி நிறைய அந்த சிவாஜி கணேசன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்கோட மோர் ஆஃப் கேரக்டர் ரோல்ஸ் அதில் இருந்ததுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா.
ஸோ அப்பா சொல்லியிருப்பாரு, அவருடைய இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ்லாம் தியேட்டரில் வந்துட்டு ப்ளே பண்ணும்போது பீப்புள் வந்துட்டு சில நேரம் அப்யூஸ் பண்ணுவாங்க, ஒரு திட்டுவாங்க, ஒரு வில்லனாக வந்துட்டு பார்க்கும்போது. அந்த மாதிரி பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் நான் ₹1 சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஐ பி த ஃபர்ஸ்ட் மில்லியனர் டு ரிட்டையர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து அப்படின்னு. பட் ரியல் லைஃப்பில் அவர் வில்லனாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் வந்துட்டு அவர் எவ்வளோ ஒரு குட் பர்சன் பை ஹார்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போதோ இல்லை இந்த மாதிரியான சேலஞ்சஸ் அப்பா கடந்து வந்தது நீங்கள் வந்துட்டு பார்த்து கூட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அதை அப்பா எனக்கு அது மனசு விட்டு ஷேர் பண்ணியிருக்காரு அவங்க கிட்ட? அப்படி இல்லை. இப்போ நாங்களே பார்த்துருக்கு. இப்போ நாங்கள் ஊட்டிக்கெல்லாம் நாங்கள் போகும்போது எப்போது வந்து அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போ அப்பாவோட ஈவன் பிஸியஸ்ட் டைமில் வந்து May 1 to May 31 எப்போவும் ஃபேமிலிக்கு தான் எல்லாம் எவ்ரி இயருங்க. அப்போ நாங்கள் ஊட்டிக்கு தான் போவோம். ஸோ அங்கே வந்து ஏதாவது பை சான்ஸ் ஏதாவது சினிமா பார்க்க போவோம். அப்போ சினிமா முடிச்சுட்டு வரும்போது ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இவரை வந்து முதல்ல தட்டி கிட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒரு டயலாகும் சொல்லுவாங்க அவங்க. வந்து வாதியார் வந்து நீங்கள் இந்த மாதிரி அடித்தது ரொம்ப தப்பு இப்படி அடிக்கக்கூடாது அப்படின்னு. அது ரொம்ப நேச்சுரலாக வரும் அவங்ககிட்ட இருந்து. அதை நாங்கள் பல தடவை பார்த்துருக்கோம், கண்ணாலே பார்த்துருக்கோம். பட் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு. ஸோ சினிமாவில் நிறைய பேர் நிறைய விஷயங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. பட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஹீஸ் வெரி டிசிப்ளின்ட். மது, இந்த ட்ரிங்கிங், இந்த மாதிரி எந்த சைடுக்குமே போகாமல் ஹீ வாஸ் சச் அ குட் இன்ஃப்ளூயன்ஸ் தேர். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஈவன் பீப்புள் செலிபிரிட்டிஸ் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஹவு ஹி வாஸ் ஸ்டுட் அவுட் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது, இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, யூனோ ஒரு சைல்ட்ஹுட் டு ஒரு டீனேஜ் ஃபேஸ்க்கு நீங்கள் வரும்போது, நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் உங்களுடைய காலேஜ்க்கு போகும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிப்பாங்க கரெக்டாக. ஹவு இஸ் திஸ் ஃபார் யூ? அதெல்லாம் அப்பா பற்றி பேசுறதை கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக அப்போ இருக்கும்? இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் நான் இருக்கிறேங்க. எனக்கு வந்து ட்ரிங்கிங் ஹேபிட்டோ ஸ்மோக்கிங் ஹேபிட் இல்லை. ஸோ நான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கும்போது என்னையா நீ மெட்ராஸ்லேருந்து வர, நீ தண்ணி போடுறது இல்லையா, தம் அடிக்கிறது இல்லையா? அப்புறம் அடுத்த டயலாக் சொல்லுவாங்க, ஒரு நடிகரோட பையன் நீ நடிக்கிறது இல்லையான்னு. ஸோ இது வந்து நாங்களாக வந்து அவரை பார்த்துக்கிட்டு காப்பி அடித்தது தான். காப்பி தான் நான் சொல்லுவேன் இது. ஏன்னா என்னோடய அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நல்லா தண்ணி போடுறவங்க தான், நல்லா ஸ்மோக் பண்ணுறவங்க தான். பட் எங்களுக்கு என்னமோ அதில் ஒரு நம்பிக்கை இருந்தது, நாங்கள் அந்த ஹேபிட்டுக்கு வரல. ஸோ இப்போ நான் இதுலேயே ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் அப்பா பார்த்து காப்பி பண்ணீங்க அப்படின்னு. அப்போ ஏன் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் காப்பி பண்ணல? நீங்கள் ஏன் இந்த லைன் சூஸ் பண்ணீங்க சார்? எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லைங்க. அது இல்லாமல் அந்த காலத்தில் நாங்கள் இருந்த யங்கர் டேஸில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நடிகரோட சன்னுக்கு வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர். ஏர்னிங் கெப்பாசிட்டி இப்போ ஜாஸ்தி, இப்போ முந்தி மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு தொழிலாக அப்படி நாங்கள் நினைக்கவும் இல்லை. அப்பாவுக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே போனோம், அதில் போனது அப்படி தான் அப்படி வளர்த்துனாங்க. ப்ளஸ் அவர் வந்து அவரோட மெயின் இன்னொன்று என்னென்னா, அவர் வந்து ஷூட்டிங் உண்டு, வீடு உண்டு, வேறு எங்கேயும் போகவும் மாட்டார், பழகவும் மாட்டார், பெருசாக ஒரு எக்ஸ்போஸும் பண்ணிக்க மாட்டார். ஸோ அப்படி தான் நான் எங்கள் ஃபேமிலி அப்படி இருந்த ஃபேமிலி. எனக்காவது ஒரு நாளாவது அப்பா ஃபீல் பண்ணியிருக்காரு, 3 பசங்களை ஒருத்தங்களாவது சினிமா சைட் போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கிறாரா? பண்ணிக்க மாட்டார். அந்த ஜென்ரேஷன் அப்படி திங்க் பண்ணல. இந்த ஜென்ரேஷன் திங்க் பண்ணலாம். அது அது இப்போ நான் என் பையன் வந்து நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடிகர் ஆகணும்னு நினச்சா ஐ வில் சே எஸ். ஏன்னா நல்ல என்ன சொல்கிறது, ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி அவங்க ஜென்ரேஷன் அப்படி திங்க் பண்ணல என்ன கேட்டால். நான் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன், நம்பியார் அ வில்லன் வித் டிவைன் பர்சனாலிட்டி அப்படின்னு. அவர் ஒரு குருசாமியா, மென்டரா, பல நூறு ஐயப்பன் பக்தர்களுக்கு இருந்திருக்காரு. அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ராஜ்குமார் சார், இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பக்தி அவருக்கு எத்தனை வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எப்போதுலேருந்து அந்த இதுவாச்சு? ராஜமாணிக்கம் சார் ட்ரூப்பில் இருந்தா இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்து அவர் வந்து ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவர் வந்து ஈவன் பால் கூட குடிக்க மாட்டார். ஏன்னா அது மாடோட பிளட்ல இருந்து அப்படி அந்த மாதிரி நினைச்சவர். பட் டோட்டலாக வெஜிடேரியனுங்க. எந்த விதமான ஸ்பைசஸ் யூஸ் பண்ண மாட்டார், சாப்பிட மாட்டார். ஸோ முதலேருந்து அவர் அந்த மாதிரி தான் இருந்தார். பட் அதே அட் த சேம் டைம் அவர் நிறையா கஷ்டப்பட்டார் அப்படி இருக்கிறனால. பட் அம்மா வந்து அதை மேக்கப் பண்ணிட்டாங்க அந்த ஃபேக்டரை. ஸோ அதனால் எங்களை வந்து நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எங்களை மேட் ஷுவர் தட் வி வேர் நான் வெஜிடேரியன்ஸ். பட் இந்த வீட்டில் வந்து என்றைக்குமே குக் பண்ணதில்லை. ஆனால் எங்களுக்கு வந்து முட்டை குக் பண்ணாங்க. ஆனால் அந்த முட்டை குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாமே செப்பரேட் கிச்சன், முட்டை பண்ணுறதுக்கு செப்பரேட் பாத்திரம், செப்பரேட் கரண்டி, அதே மாதிரி டைனிங் ரூமும் செப்பரேட் டைனிங் ரூம். ஏன்னா அந்த டேபிள் அவர் வந்து உட்கார மாட்டார். நாங்கள் முட்டை சாப்பிட்ற டேபிள் வந்து உட்கார மாட்டார், முட்டை கூட.
ஸோ நீங்கள் அப்பா அவங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டினா அது என்னவா இருக்கும்? எங்கேயாவது வெளியே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அதில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு இது ஒரு நாங்கள் அடிக்கடி இதை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுவோம், நாங்கள் அடிக்கடி தியேட்டருக்கு போவோம், இல்லை அடிக்கடி பீச்சுக்கு போவோம் அப்படின்னா அது என்ன ஒரு இதுவாக இருக்கும்? இல்லை, மெயினாக வந்து அந்த May 1st May 31st நாங்கள் வந்து ஊட்டிக்கு போகிறது. ஓகே. தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஆஃப் தி ஃபேமிலி எவ்ரி இயர். இன் பிட்வீன் வந்து அந்த குவார்டர்லி எக்ஸாம்ஸ், அப்புறம் குவார்டர்லி ஹாஃப் இயர்லின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் ஹாலிடேஸ்க்கு பெங்களூரோ மைசூர் அந்த மாதிரி போவோம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்பா வித் ஆக்டர்ஸ், இதை தான் நம்ம வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் நான் கேட்க மறந்துட்டேன். அப்பாவுக்கு அவர் நடிச்சதுல அவருக்கு பிடிச்ச ஃபில்ம்னா அது எது? மந்திரி குமாரி படம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. ஓ, அதே மாதிரி இந்த கவியன் கனவு நாடகம், அது அவரும் நடத்தினார். அதை ஓகே. ராஜகுருவா ஓ, பண்ணார். ஸோ அப்பாவோட நீங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபில்ம்னா என்ன? அண்ட் அப்பாவுடைய ஃபில்ம்ஸ் நீங்கள் பார்த்ததுலேயே அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் என்னோட ஞாபகத்தில் வந்து நான் நினைக்கிறது மிஸ்யமாக நினைக்கிறேன். அப்புறம் நிறையா படங்கள் வந்து ஸ்டுடியோவில் வந்து பெருசாக வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே இருக்கும்போது கூட இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் கூட. அப்படி தான் சார் மெயினாக ஒரு மிஸ்யமாக அந்த மாதிரி படம் தான் பார்த்தோம். ஃபேமிலியாக தான் பார்க்க போவீங்களா? ஃபேமிலியாக தான் பார்ப்போம். அந்த மாதிரி போகும்போது ஃபேமிலியாக தான் கூப்பிட்டு போவார். ஓகே, நைஸ் சார். ஸோ உங்கள் வீட்டிலேயே எனக்கு ஐ கேச்சிங்காக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ சிவகுமார் சார் வந்துட்டு நம்பியார் சாருக்கு மேக்கப் போடுற மாதிரி இருக்குது. அந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ண முடியுமா? இது வந்து சிங்கப்பூரில் எடுத்த ஃபோட்டோகிராஃபுங்க. இவங்க தாய் மூகாம்பிகை படத்துக்காக வந்து சிங்கப்பூர் ஷூட்டிங் போயிருந்தாங்க. அப்போது மேக்கப் மேன் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களே வந்து ஒருத்தருக்கு வந்து மேக்கப் போட்டாங்க. பட் அப்பா வந்து 2019 அவரோட 100th இயர் வந்து நாங்கள் ஒரு செலிப்ரேஷன் இங்கே மியூசிக் அகாடமியில் வச்சுருந்தோம். அப்போது சிவகுமார் சார் வந்து இந்த ஃபோட்டோ எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். அவர் ஞாபகார்த்தமாக அவர் வச்சுருந்தார். அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாரு. ஜெயலலிதா அம்மாவும் சரி, மனோரமா அம்மாவும் சரி, 2 பேருமே காமனர் விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்பா வந்துட்டு ரொம்ப ஜோவியலாகவும் எந்தூசியாஸ்டிக்கும் இருப்பார். அண்ட் செட்டில் போனாலே வந்துட்டு கலகலன்னு இருக்கிற பாரம் எல்லாமே போயிடும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் அவங்கக்கிட்டையும் ஜோவியலாக ஜாலியாக இருப்பாங்களா? அந்த பார்ட் ஆஃப் அப்பா பற்றி எங்ககிட்ட சொல்லுங்கள் சார். இல்லை, அவர் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெயலலிதா அவங்களே வந்து அவங்களோட 60th பர்த்டேக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, பிளெஸ்ஸிங்ஸுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அன்றைக்கி வந்து எங்ககிட்டலாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியாது எந்த அளவுக்கு வந்து இவர் என்னோடய லைஃப்பில் அவர் என்ன வந்து ஸ்பிரிட்ஸை ஹேஸ் கெப்ட் அப் தி ஸ்பிரிட்ஸு. அதை ஷூட்டிங்கில் வந்து நான் ரொம்ப டவுனாக இருக்கும்போது ஷூட்டிங் அப்புறம் எனக்கு வந்து பல்லாங்குழி அந்த ஆட்டம் சொல்லி கொடுப்பாரு, பல ஜோக்ஸு பல கதைகள்லாம் எடுத்து சொல்லுவார் அப்படின்னு. ஷி வாஸ் வெரி இன்டெக்டட் டு ஹிம். அது இல்லாமல் ஜெயலலிதா வந்து ஆக்சுவலாக என்னோடய அண்ணன் சுகுமாரோட கிளாஸ்மேட் சர்ச் பேக்கில். ஸோ அந்த காலத்து கனெக்ஷன் இருந்தது. பட் இருந்தாலும் இது வேற ஒரு கனெக்ஷன், இவங்களோட ப்ரொஃபஷனல் கனெக்ஷன் தான். ஓகே சார். ஸோ எம்ஜிஆர் சாரோட மட்டுமே நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 1000ல் ஒருவன், எங்கள் வீட்டு பிள்ளை, அடிமை பெண், அன்பேவா, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதில் எம்ஜிஆர் சாருக்கும் அப்பாவுக்கும் இருந்த பாண்ட் எப்படி? ஏன்னா அவங்களுடைய நான் சொன்ன மாதிரி ஹீரோ வில்லன் டியூவோவே வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாகவும் லைக் வந்துட்டு ஃபேன்ஸ் விசில் சத்தம் கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பாண்ட் பற்றி சொல்ல முடியுமா சார்? அவங்க பாண்ட் எப்படின்னாங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து உலகம் சுத்தும் வாலிபன். அந்த படம் வந்து படம் எடுத்து முடிச்சாச்சு, ரஷ் லெவலில் இருக்கு, இனியும் ஃபைனலைசேஷன் ஆகலை. அப்போது வந்து எம்ஜிஆர் வந்து அப்பா வந்து இன்வைட் பண்ணி ரஷ்ஷை பார்க்க சொன்னார். ஸோ அப்போ ஸ்டுடியோவுக்கு போய் ரஷ்ஷை பார்த்துட்டு அப்புறம் எப்படியா இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாரு. நல்லா இருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு. பொய் சொல்லாதுன்னு சொன்னார். என்ன பொய் சொல்கிற? இல்லை இந்த படத்தில் வந்து ஒரு சம்திங் இஸ் வாண்டிங்கு, என்னமோ பத்தலை அப்படின்னு. என்ன பத்தலைன்னு? நம்ம ஃபைட்டு பத்தலைன்னு சொன்னார். அதே நான் அப்போ அவர் சொன்னார், அந்த மாதிரி இல்லை, எனக்கு அந்த ஃபைட்டு வேணும். அவர் ஃபாரின்லேருந்து வரும்போது நான் உன்னை கேட்காம நான் உனக்கு விக்கும் பல்லும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நம்ம அது ஷூட்டிங் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பர்டிகுலர் ரோலில் இன்கார்பரேட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு ஹிட். அந்த படத்தில் அது ஒரு பெரிய ஹைலைட், அது அந்த ஃபைட் சீன். அது சிவாஜி சார் மாமான்னு தான் கூப்பிடுவீங்களாமே. ஸோ அவங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உள்ள உறவை பற்றி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேச முடியுமா சார்? அவங்க ஃபேமிலி, அவங்க பிரதர்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸுங்க. நானே வந்து சின்ன வயசில் வந்து சிவாஜி மாமா அப்பா கூட வந்து குந்தா ப்ராஜெக்ட், அதாவது ஊட்டியிலேருந்து குந்தா ப்ராஜெக்ட் அந்த டைமில் அவங்க கூட போன ஞாபகம் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி வந்து கமலா சர்க்கஸ் முதல்ல 3 ரிங் சர்க்கஸாக வந்துச்சு ஃபஸ்ட் டைம். அப்போ அது சிவாஜி அவர் தான் வந்து இனாக்ரேட் பண்ணார்.
எனக்கு இனியும் அவங்க கூட போனது ஞாபகம், நல்ல ஞாபகம் இருக்குது. அவங்க ஃபேமிலி, அவங்க சில்ட்ரன் எல்லாமே ரொம்ப க்ளோஸு. அதே மாதிரி அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், அவங்க ஃபேமிலி நாங்கள் ரொம்ப க்ளோஸு. அவங்க எல்லா சில்ட்ரன் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் எங்களுக்கு எல்லாருமே. இவங்களும் நல்லா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அவங்க எல்லாமே இருந்தோம் அந்த டைமில் எல்லாருமே. அந்த ஜென்ரேஷன் அந்த மாதிரி நல்லபடியாக. சக்கரபாணி, எம்ஜி சக்கரபாணி சார் பேர். அப்போ எம்ஜிஆர் அங்கே தானே இருந்தார். ஸோ எங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்க கூட இருக்கும், அவங்க குழந்தைங்க கூட இருக்கும். அப்புறம் அவரது எம்ஜிஆர் தோட்டத்துக்கு நாங்கள் ஸ்விம்மிங்கு போவோம். அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. ஸோ இதே மாதிரி அப்பாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னால, அவங்களுடைய நடித்த கோ ஆக்டர்ஸோடு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்னால இன்னும் வரைக்கும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிட்டு வர ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்னால் யார் இப்போ இருக்கிறவங்கள நேம் பண்ண முடியுமா சார்? சத்யராஜ் சார் கூட எப்போ நாங்கள் கனெக்ஷன் இருக்குது, இன்றைக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஓகே. இன்ஃபேக்ட் அவரோட பையன் சன் சிபிராஜ் என்னோட டெனன்ட் இங்கே கீழே வீட்டில். பட் அதுக்காக இல்லை, பட் எங்களுக்கு அவர் ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேருந்தே அவரோட ஃபேமிலி கூட எங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அது மாதிரி ஜெமினி கணேஷனோட குழந்தைங்க கூட எங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது நாங்கள் பேசிப்போம், பழகுவோம். சக்கரபாணி அவரோட குழந்தைங்களும் பழகுவோம். அதே மாதிரி வந்து PS வீரப்பாவோட சன் ஹரி, அவர் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டார். அவர்கிட்ட ஒரு டச் இருந்தது, ஏன்னா அங்கெல்லாம் ஒரே ஸ்கூலில் படித்தோம். ஓகே. அந்த ஆஸ்பெக்டில் அந்த கனெக்ஷன்ஸில் இனி இருந்தது. ஸோ இந்த ஆக்டர்ஸையோ இல்லை ஆக்ட்ரஸையோ வந்துட்டு அப்பா அந்த காலத்தில் போஸ்டரில் பார்க்கும் போதோ, இல்லை ரேடியோவில் அவங்கள பற்றி பேசுறது கேட்கும் போதோ, இல்லை டிவியில் பார்க்கும் போதோ அவங்களோட நடந்த ஏதாவது ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாரா? அவங்க ஷூட்டில் நடந்த இன்சிடென்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரா? அப்படி பெருசாக இல்லை. பட் அந்த சத்யராஜ், எம்ஜிஆர் அந்த இது நிறையா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் நிறையா வந்திருக்கு. அந்த ஜல்லிக்கட்டு படத்துக்குள்ள அந்த செலிப்ரேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்க 3 பேரும் அங்கே இவர் அப்பா போய் இந்த ஒரு கிஸ் வாங்காமல் நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்லி அது ஒரு பெரிய, பட் அந்த அளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அந்த ஒரு அது நீங்கள் அந்த ஸ்மைல், அந்த சிரிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனுவினிட்டி உங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு அது இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். சர்வாதிகாரி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுடைய காஸ்டியூம்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும். அண்ட் அந்த காலத்தில் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை பற்றின உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமா? அதை ஷேர் பண்ண முடியுமா சார்? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. அதாவது அதுக்கு முன்னால் வந்து தியாகராஜ பாகவதர் படங்கள், அது அந்த நீங்கள் அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கும் வேறு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பீரியடில் இருந்தால் எம்ஜிஆர் வந்து, ஏன்னா அவர் பாகவதர் சில ப்ராப்ளம்ஸில் இருந்தனால அவர் ஆக்டிங் அந்த டைமில் ஆக்டிங் இல்லாமல் இருந்தது. அப்போ எம்ஜிஆர் ஸ்டெப் இன் பண்ணார். அங்கே இருந்த ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் எல்லாமே மாற்றினாங்க. அதில் மெயினாக இவங்க அப்பாவும் எம்ஜிஆரும் வந்து பல யூரோப்பியன் படங்களை பார்த்துட்டு அந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் பியர்டு, அதை அந்த டக்கின் பண்ணி பேண்ட், ட்ரௌசர் வந்து ஷூஸ் பூட்ஸ்குள்ளே போடுற மாதிரி அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த டைமில் இவங்க 2 பேர். இவங்களோட ஓன் இன்ஜினிட்டி தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்பா அண்ட் எம்ஜிஆர் சார் பற்றி பேசினோடனே தான் ஞாபகம் வருது. அவங்க 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரே டைமில் தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆனாங்களா? அவங்க எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க? அந்த ஸ்டோரி சொல்ல முடியுமா சார்? இல்லை, ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராமாவில் வந்து எம்ஜிஆர் வந்து வேறு அவர் அப்பாவுக்கு முன்னால் ஆரம்பித்தவர் தான். சினிமாவில் வந்து அப்பா அவருக்கு முன்னால் வந்தவர். இதுக்கப்புறமே இவங்க 2 பேருமே வந்து பக்தர் ராமதாஸ் அந்த டைமில் தான் வந்து 2 பேரும் டுகெதர் ஆனது சினிமா ஃபீல்டில். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு அக்ராஸாக அப்பா வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்த ஜெனரேஷன்லேருந்து அப்பா வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த ஒன் ஜெனரேஷன் டு another ஜெனரேஷன் அவர் எப்படி வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டாரு? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஜென்ரேஷன் வேணாலும் அவர் ஃபிட் ஆகிற டைப். அவர் எல்லாத்திட்டையுமே வந்து ஒரு ஜோக்கு தான் அடிச்சிட்டு இருப்பார். ஒரு லைஃப்பில் ரொம்ப சீரியஸாகவே இருக்க மாட்டார். யார் எடுத்தாலும் யார்கிட்டையுமே எல்லாத்திட்டையும் அந்த மாதிரி தான் பழகினார். ஸோ அதனால் இன்னொரு ஜென்ரேஷன் கூட வந்து அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவருக்கு. மற்றவங்களுக்கும் அவர் வே ஆஃப் லைஃப், அவர் வே ஆஃப் அப்ரோச் வந்து ரொம்ப இதாக இருந்தனால அவங்களும் ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட பழகினாங்க. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு versatile ஆக்டர். அண்ட் படத்தில் வந்த மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு அவர் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே அவர் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனாங்க? இது மாதிரி இண்டஸ்ட்ரி சினிமா உள்ளே வந்தா இல்லை அது வந்துட்டு ட்ராமா ட்ரூப்பில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணதா? அதை பற்றி இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பேசிக் வந்து அடிப்படையாக வந்து இவங்களுக்கு ட்ராமா கம்பெனியில் இருந்தது தான். ஒரு ட்ராமாவில் ஒரு பர்டிகுலர் ஷோவில் கிட்டத்தட்ட 7 ரோல் ஒரே ஆர்டிஸ்ட் பண்ணணும். 7 நாள் பண்ணி ஒரு சீனை முடிச்சு உள்ளே ஓடி போய் மறுபடியும் இவங்களே போய் ட்ரெஸ்ஸை மாற்றி வேறு மாதிரி மேக்கப் போட்டு வரணும். ஆம்பளைலேருந்து பொம்பளைலேருந்து அந்த மாதிரி இவங்களே பண்ணிக்கணும்.
ஸோ அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அது அந்த மாதிரி ஒரு ஸ்கூலு நம்மளுக்கு கிடைக்காது அந்த மாதிரி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் எம்ஜிஆர் சாரோடையும் சரி சிவாஜி கணேசன் சாரோடையுமே ஈக்குவலாக வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு வில்லன் ரோல் அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாரு? பிகாஸ் இந்த காலத்தில் அது கொஞ்சம் ஈஸி தான், பட் அந்த காலத்தில் வந்துட்டு இவங்க 3 பீப்புள் தான் வந்துட்டு ரொம்ப பெரிய டாப் லெவலில் இருந்தாங்கன்றதுனால அப்பா எப்படி இவங்க 2 பேரோடையுமே அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாரு? அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? இல்லை, அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஜனங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நார்த்து சவுத் அந்த மாதிரி அவங்க 2 பேர் இல்லை. ஆஃப்டர் ஆல் 2 எல்லாமே வந்து ஒரே ஃபீல்டில் இருந்தவங்க தான். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோல்ஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியும் இல்லை. அவங்க 2 பேர் கூட வந்து இவர் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரே மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. யாருக்கிட்டையுமே வந்து இவர்கிட்ட கம்மியோ அவர்கிட்ட ஜாஸ்தியோ, அவர் துணை மாப்பிள்ளைனால எம்ஜிஆர் துணை மாப்பிள்ளைனால சிவாஜி கம்மி அப்படியும் கிடையாது. எல்லாமே ஈக்குவல் தான். அந்த மாதிரி தான் இவரோட லைஃப்பு நடத்தினார், இவர் லைஃப்பு. ஸோ நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம் அப்படின்னா அது பூவே உனக்காக தான். ஸோ அதில் அப்பா நடிச்சிருப்பாரு. அண்ட் அது போக அப்பா லைக் விஜயோடையும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி சத்யராஜ் சாரோட, ரஜினிகாந்த் சாரோட, கமல் சாரோட, இவங்க எல்லாரோடையுமே வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸோட நடிச்சிருக்காங்கங்கிற போது நீங்களும் தேட்டரில் அந்த டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பீப்புளோடைய லைக் கைத்தட்டல்கள், அவங்க சொல்கிற பாராட்டு, இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு பிளெஸிங் உங்களுக்குமே கிடைச்சிது. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தது ஒவ்வொரு ஜெனரேஷன்லேயே அந்த கைத்தட்டலை கேட்டுகிட்டே வருது? இல்லை, யாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு இதான். ஒரு ஃபாதரோட ஜனங்க அந்த மாதிரி இது பண்ணும்போது, அப்ரிஷியேட் பண்ணும்போது இட்ஸ் அ வெரி கிரேட் திங். அந்த காலத்தில் அப்ரிஷியேட் பண்ணி இவங்களோட ரோல்ஸ் அது வேறு மாதிரி ரோல்ஸாக இருந்தது. அப்போ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தேட்டர்லேயே வந்து எம்ஜிஆர் அந்த திருடாதே சினிமாவில் அவர் படிக்கட்டில் கீழே வராரு, கீழே வந்து அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்கிறார், வில்லன் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது ஜனங்க சொல்லுவாங்க, கீழே போகாத அவன் நம்பியா இருக்க வெயிட் பண்ணிட்டுருக்கிறான். ஸோ அது அந்த மாதிரி இன்வால்மெண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய இதாக இருந்தது. இந்த காலத்தில் இந்த படங்கள் அந்த மாதிரி இல்லை. அந்த இதுக்கு இருந்தாலும் கூட அந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் இல்லை. ஸோ இட் வாஸ் லைஃப் அந்த மாதிரி தானே, உங்களுக்கு எல்லாமே கீப் சேஞ்சிங் தானே. ஆனா இந்த காலம் வரைக்குமே கண்டிப்பா அந்த கைத்தட்டல்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. கரெக்டா? ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அது ஓப்பனிங் சீன் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஜிஆர் சிவாஜின்னு வந்தாலே இப்போ கைத்தட்டுதல், இப்போ நம்ம இப்போ விஜய் அஜித் எல்லாத்துக்கும் அப்படி தானே இருக்குது. அதெல்லாம் தட் கண்டினியூஸ். பட் சில அப்ரிசியேஷன்ஸ் நான் சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், என்னோட ஏஜுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அப்பா பெரும்பாலும் பண்ண ஃபிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் ரோல் தான் அதிகமாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அவர் ஏன் வில்லன் ரோல் சூஸ் பண்ணார்? ஏதாவது ஒரு ரீசன் இருந்ததா அதுக்கு பின்னாடி? இல்லைங்க, அவர் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 17 என்னமோ படங்கள் வந்து அவர் காமெடியனாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் மற்ற ஆர்டிஸ்ட்டை பார்த்துட்டு நம்மள ஒரு தனிப்பட்ட இதாக வந்து நம்ம பண்ணணும். அந்த டைமில் எம்ஜிஆர் அவங்களாம் வந்து ஸ்டார்டிங் டைமில் இவரும் வந்து ஒரு வில்லன் ரோல் வந்து கொஞ்சம் நல்லா மோர் கமாண்டிங்காக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் இவர் வந்து மந்திரி குமாரி படத்தை வந்து ராஜகுருவாக வந்தார். அங்கேருந்து அப்புறம் இட் வாஸ் நோ டேர்னிங் பேக் தான். ஏன்னா அங்கேருந்து அப்புறம் அப்படியே ஒரு வில்லன் ரோல்ஸ் அப்படியே வந்துட்டார். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோவோட ரோல் ப்ளே பண்ணுறது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதை விட கஷ்டம் ஒரு வில்லனாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது தான். பிகாஸ் இட் டேக்ஸ் கட்ஸ் அண்ட் அதுக்கேற்றபடிக்கு ஒரு டஃப்பான ஒரு பர்சனை நம்ம ஆன் ஸ்க்ரீன் வந்துட்டு காமிச்சிக்கணும். அண்ட் அதை வந்துட்டு அப்பா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ண எல்லா ஃபிலிம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹி வாஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்திருக்காரு. ஸோ இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு இதை பற்றி ஷேர் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பற்றி பேசுங்க, உலகம் சுத்தும் வாலிபன் பற்றி பேசணும். அதில் என்னன்னா வந்து இவங்க வந்து எம்ஜிஆர் அப்பா பேசி முடிவு பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ரோல் பண்ணணும்னு பேசிட்டாங்க. அப்போ குஞ்சப்பன் சொல்லி எம்ஜிஆரோட பிரதரோட பிரதர்ல அவரோட சக்கரபாணியோட ஒய்ஃபோட பிரதருங்க, அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்துப்பார். அவர் வந்து அந்த கால் ஷீட் பற்றியெல்லாம் பேசும்போது அப்பா சொன்னார், இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டேட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஆனால் இந்த ஷூட்டிங்கை வந்து காலையிலேருந்து 11 மணிக்கு 7 to 11 தான் வச்சுக்க முடியும் அப்படின்னு. அவர் என்ன ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னேன். இல்லைப்பா, அந்த ரோலில் வந்து இவர் பேர் பாடி. ஸோ பேர் பாடியில் வந்து நான் என்னோடய மசிலை நான் தூக்கி 4 மணி நேரத்துக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே சேக் ஆயிரும், கீழே அப்படி விழுந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இவங்களோட இன்வால்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஒரு ரோல்னு எடுத்தால் இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் ஒரு டைரக்டரோட அட்வைஸோ அப்படி நினைப்போம். இது அப்படி இவங்களோட கமிட்மெண்ட், இன்வால்மெண்ட், அதுதான் நம்ம இவங்களுக்கு அது வந்து பேசிக்கலி இவங்க வந்து நாடக கம்பெனியில் நடித்தனால அந்த இன்வால்மெண்ட் அவங்களுக்கு அப்படி வந்துச்சு. ஏன்னா அவங்க
ஒரு மல்டி இதாக க்ரியேட் பண்ணாங்க இவங்க எல்லாமே, எல்லா ரோல்ஸும் இந்த சொன்ன மாதிரி. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்டையும் இவங்க வந்து கற்றுக்கிட்டனால இட் வாஸ் அவங்களுக்கு அந்த அந்த டைமில் அது இட் வாஸ் கிரேட் பெனிஃபிட் அவங்களுக்கு. ஸோ வில்லனா நிறைய இயர்ஸ்க்கு வந்துட்டு ரோல் ப்ளே பண்ண அப்பா வந்துட்டு எப்போ ஹீ ஹேட் அ டேர்னிங் பாயிண்ட், இல்லை நம்ம வந்துட்டு வீ கேன் ஸ்டார்ட் டூயிங் வந்துட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட்கான ரோல்ஸ், ஒரு ஆக்டருக்கான ரோல்ஸ்லாம் திருப்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி தோணுச்சு அப்பாவுக்கு? ஒரு மேஜர் பூஸ்ட் ஒரு இந்த கன்வெர்ட் ஆன ஒரு டைம் வந்து அவர் பாக்யராஜ் சாரோட படத்தில் தூரல் நின்று போச்சில் தான் அந்த ஒரு கேரக்டர் ரோலை வந்து வேறு மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுங்க. இன்ஃபேக்ட் அது வந்து பாக்யராஜ் சார் வீட்டில் வந்து அப்பாட்ட இது மாதிரி சொல்லும்போது அப்பா அவர்கிட்ட சொன்னது, ஐயோ நீ யார்கிட்ட பேசுகிறது தெரியுமா உனக்கு, நான் வேறு ரோலில் நடித்தேன்னா ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு கூட சொன்னார், வேண்டாம் நீ வேறு யாராவது பாரு கூட சொன்னார். பட் அவர் வந்து அதை நல்லா விஷுவலைஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்தார். இல்லை நீங்கள் தான் அது பண்ண போகிறீங்கன்னு சொல்லி தான் அப்படி கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு திருப்பம் ஃபார் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணார். தட்ஸ் ரியலி நைஸ் சார். அண்ட் உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரியே அப்பாவுடைய ஓன் டெடிகேஷன் தான் அவரை 1000 ஃபிலிம்ஸ் மேலே பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்குது. அண்ட் தமிழ் மட்டும் இல்லை, வேறு இண்டஸ்ட்ரி, ஹிந்தி, கன்னடம் அண்ட் குறிப்பாக ஹாலிவுட்டில் கூட வந்துட்டு த ஜங்கிள் அப்படிங்கிற ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹாலிவுட் ஃபிலிம்லாம் வந்துட்டு பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு அப்பாவை வந்துட்டு காஸ்ட் பண்ணியிருக்கும் போது அந்த ஒரு ப்ரைடான மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ஃபிலிம் வந்துட்டு கிடச்சிருக்குதுன்னு அப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நாங்கள் வந்து ஒரு காலேஜ் எஜுகேட்டடுங்க. நேச்சுரலாக வந்து ஹாலிவுட்னு சொன்னால் ஒரு பெரிய கிக் வரும். பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலிஸ் டங்கன் சொல்கிறவர் இங்கே இருந்தவர் தான். இங்கேருந்து பல படங்களில் வந்து அவர் வந்து டைரக்டர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அது ஒரு ஹாலிவுட் படம்னு நம்ம பேசுகிறோம். பட் இட் வாஸ் ஆக்சுவலி இங்கே இந்தியாவில் தான் வந்து ஷூட் பண்ணது அந்த படம். ஓகே, அப்பா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணியிருக்காரா? அதில் பெஸ்ட் கிஃப்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? மென்டலாக வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்குறாரு. அதுதான் வந்து நாங்கள் எப்போவும் வந்து செரிஷ் பண்ணுறது, அதை எங்கள் குழந்தைங்களுக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறது. ஆனால் அவரோட ஹியூமரு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், எல்லா ஆல் வாக்ஸ் ஆஃப் எல்லா ஆஸ்பெக்ட் லைஃப்பில் இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே சொல்லிக் கொடுத்த இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்றைக்கும் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அப்பா யூஸ் பண்ண பொருட்கள், அவர் சினிமா டைம்ஸ் யூஸ் பண்ண ஏதாவது திங்ஸ் நீங்கள் இன்னும் வரைக்கும் அப்பாவோட ஞாபகார்த்தமாக வச்சுருக்கீங்களா? அப்பாவோட முதல்ல வாங்கின அந்த ஹார்மோனியம் பெட்டி இருக்குது. அது என்னோடய சிஸ்டர் ஷேர் பண்ணுறாங்க. அவங்க இப்போ வச்சிட்ருக்குறாங்க. ஓகே, அதுவே பெருசாக அந்த மாதிரி பாக்கி கோயில் சமாச்சாரங்கள், சபரிமலை சமாச்சாரங்கள், அதில் சிலது எங்கிட்ட ஒருத்தர் வீட்டில் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி வச்சுட்ருக்கோம். ஸோ அப்பாவோட நடித்த ஹீரோஸ் வந்து அப்பாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்களா? அவங்களோட நடந்த கான்வர்சேஷன்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்குதா அவங்களுக்கு? இல்லை, எம்ஜிஆர் அடிக்கடி வருவார். எம்ஜிஆர் வந்து எங்களுக்காக செப்பரேட்டாக வந்து நான்வெஜிடேரியன் சமைச்சிட்டு கூட கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை நாங்கள் செப்பரேட்டாக சாப்பிட்ற மாதிரி. சிவாஜி மாமா அவரும் எப்போ வருவாங்க போவாங்க. ஜெமினி கணேஷ், அப்புறம் நீங்கள் டைரக்டர் ஸ்ரீதர், அந்த சித்ராலயா ப்ரொடக்ஷன் குரூப்புங்க, அவங்க வந்து அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு. ஸோ இன்ஃபேக்ட் டெய்லி வந்து காலையில் வந்து பால் பேட்மிண்டன் எங்கள் வீட்டில் தான் ஆடுவாங்க. அதில் வந்து சிவாஜி சாரோட பிரதர் சண்முகம், அப்புறம் டைரக்டர் ஸ்ரீதர், நாகேஷ், ஸ்ரீகாந்த், ஆக்டர் ஸ்ரீகாந்த், அது மாதிரி பல அந்த ஃபிலிம் ஃபீல்டு இருந்தவங்க நிறைய பேர் வந்து விளையாடிட்டு அம்மா கையில் ஒரு காஃபி காலையில் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் 8 மணிக்கு எல்லோரும் வீட்டுக்கு போவாங்க. அது எப்பவும் காலையில் நடக்கும், இந்த வீட்டில் நடந்துட்டு இருந்தது. அது அப்போ நடந்த மாதிரி இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்குதா? எங்கேயாவது மீட் பண்ணிக்கும் போதோ இல்லைன்னா வெளியே போகும்போது பார்த்துக்கிற மாதிரி? இல்லை, நாங்கள் இந்த ஃபேமிலிஸ் வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம். பட் கனெக்டிவிட்டியில் இருக்கிறோம். அப்படி தான் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு அப்பா உங்களுக்கு ஷேர் பண்ண ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸோ இல்லை வந்துட்டு ஒரு விஸ்டமோ வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, அப்பா ஷேர் பண்ணதை சொன்னீங்கன்னா நேர்களுக்கும் சரி அப்பாவுடைய ஃபேன்ஸ்க்கும் சரி கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அது என்னவா இருக்கும் சார்? எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்குது, அவர் எப்பவும் சொல்கிறது வந்து உன்னோட ஷார்ட் ஃபாலிங்ஸ், உங்ககிட்ட இல்லாத இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் எப்போவுமே லைஃப்பில். அது இருந்தால் உனக்கு முன்னேறதுக்கு வந்து நல்லபடியாக வந்து உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொல்லுவார். அது ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸுங்க. அப்புறம் பீயிங் ஹம்பிள் இன் லைஃப், அந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அண்டு டுவர்ட்ஸ் த ஃபேமிலி ஆல்சோ, கனெக்ஷன் டு த ஃபேமிலி, அது அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவர் அதுக்கு கொடுத்தாருங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டி எப்போவும் நாங்கள் அதே மாதிரி தான் நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். பார்க்கும் போதே தெரியுது சார், நீங்கள் இவ்வளோ ஹம்பிளாக பேசும்போதே அது தெரியுது சார். ரொம்ப நன்றி சார். ஸோ காட்ஃபாதர் ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் காட்ஃபாதர் ஷோ நேர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன சார்? இல்லை, என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆனர் தான் நான் சொல்லுவேன். எனக்கு காட்ஃபாதர் ஷோவில் வந்து என்னை
பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ விஷ் யூ அண்ட் யுவர் டீம் அண்ட் ஆல் யுவர் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ்ங்க. நன்றி நேயர்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட உங்களை நெக்ஸ்ட் காட்ஃபாதர் ஷோல சந்திக்கிறேன். Until then, this is Subiksha signing off. நன்றி, வணக்கம்.